பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா? ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதவிடாய் நாட்கள்ல கழட்டி வச்சிடணும் மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு. அதை பத்தி ஆண் பெண்ணுமான அந்த உடலுறவு கொள்ளும் போது இந்த ருத்ராட்சத்தை அவுத்து வச்சிடணும்ன்றாங்க. அது எப்படி? ருத்ராட்சம் எடுத்துக்கிட்டா அது சிவனுடையது, இந்துக்கள் மட்டும்தான் போடணும், இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களும் போடக்கூடாதுங்கிற மாதிரி அதை பத்தின ஒரு புரிதல் சொல்லுங்க. இது ஒருமுகம் ருத்ராட்சம். இது பார்த்திங்கன்னா சாட்சாத் சிவனுடைய அம்சம். இது போட்டிங்கன்னா நமக்கு பழைய கர்மா எல்லாம் நமக்கு குறையும். மெயின் பார்த்திங்கன்னா கண் பார்வை தெளிகிறது, தலைவலி இது எல்லாமே இதில் சரியாகும். மெயினாக அதில் அந்த பர்பஸ் இருக்கும். இந்த 2 முகம் ருத்ராட்சங்கிறது பார்த்திங்கன்னா இது குடும்ப சந்தோஷத்துக்கு, சிவனும் பார்வதியும் சேர்ந்தது. இது ஃபேமிலி சந்தோஷத்துக்கு, அதேமாதிரி மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஃபேமிலி சந்தோஷத்துக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா 3 முக ருத்ராட்சம். இது பார்த்திங்கன்னா அக்னியோட அம்சம். பழைய கர்மாலாம் நமக்கு எல்லாமே தீர்த்து கொடுத்துரும். இது 4 முகம் பார்த்திங்கன்னா பிரம்மனுடைய அம்சம். இது படிப்பறிவு நல்லாயிருக்கும், ஞானம், நல்ல அறிவு இது எல்லாமே நல்லாயிருக்கும். 5 முகம் எடுத்திங்கன்னா ருத்ரனுடைய அம்சம், ருத்ரன். இது சிவனோட அம்சம் தான். இதுவும் இது மன அமைதி, மெடிடேஷனுக்கு இதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா 6 முகம். இது முருகனுடைய அம்சம். இது பார்த்திங்கன்னா ஞானம், அறிவு இதுலேயும் கிடைக்கும், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 7 முகம் பார்த்திங்கன்னா இது 7 முகம். இது லக்ஷ்மியோட அம்சம். இது புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் பண வரவுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்லாயிருக்கும். 8 முகம் விநாயகர், கணேஷ். இது பார்த்திங்கன்னா காரிய தடங்களெல்லாம் நீக்கி கொடுக்கும். நமக்கு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது நடத்தி கொடுக்கும். 9 முகம் பார்த்திங்கன்னா துர்கா. இது பார்த்திங்கன்னா கந்திஷ்டி, நமக்கு பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகள், அதேமாதிரி பார்த்திங்கன்னா எதிரி தொந்தரவு, உடல் நலம், மெடிடேஷனுக்கு இது நல்லாயிருக்கும். 10 முகம் பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட அம்சம். இது விஷ்ணுவோட அம்சம். இது எல்லா கிரகத்தையும் கட்டுப்படுத்தும். இது அருமையான ருத்ராட்சம், நல்ல ருத்ராட்சம், விஷ்ணுவோட அம்சம். அது 11 எடுத்திங்கன்னா 11 ருத்ராசம்பாங்க. இது பார்த்திங்கன்னா மெடிடேஷனுக்கு நல்லாயிருக்கும். 11 ஃபேஸு ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும், ஹார்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது 12 முகம் பார்த்திங்கன்னா சூரியனோட அம்சம். இது மெயினாக வேலை செய்கிறவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸு டெவலப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 13 இது 13 முகம்னு பார்த்திங்கன்னா இது இந்திரனுடைய அம்சம். ஃபேமிலி சந்தோஷம், குடும்ப சந்தோஷம், லக்ஸுரி லைஃபு, நம்மளுடைய ஃபேஸ் வேல்யூ இதில் அதிகமாகும். மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்க, சினிமா, கலைத்துறை இதுமாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நல்ல சூப்பராக இருக்கும். அரசியல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது 14 முகம் பார்த்திங்கன்னா இதுவும் சிவனோட அம்சம்தான், நெற்றிக்கண்ணும்பாங்க. இது ஸ்பிரிச்சுவலுக்கு மெட்டீரியல் ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். ஞானத்துக்கும் நல்லாயிருக்கும், அறிவுக்கும் நல்லாயிருக்கும், தியானத்துக்கும் நல்லாயிருக்கும். இது 15 முகம் போனீங்கனாலும் சிவனோட அம்சம்தான். இது பார்த்திங்கன்னா பசுபதி நாத்தும்பாங்க, அவருடைய அம்சம். அது இது பழைய பாவங்கள் எல்லாம் தீர்த்து கொடுக்கும். 16 எடுத்திங்கன்னா ராமனுடைய அம்சம். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு
நல்லது என்னென்ன வேணுமோ எல்லாமே நடக்கும். அதில் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. 16 வந்து நல்ல சக்தி வாய்ந்த ருத்ராட்சம். எப்பயுமே 10க்கு மேலே போயிட்டாவே எல்லாமே நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முகத்துலேருந்து 21 முகம் வரைக்கும் இருக்குது. 21 முகம்லாம் கிடைக்கிறதில்ல, மார்க்கெட்டில் கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி ஃபேக்கு தான் கிடைக்கும். ஒரிஜினலாக நம்ம போகிறப்ப அதெல்லாம் ரேட்டு பார்த்திங்கன்னா 40 lakhsலேருந்து 65 lakhs வரைக்கும் வரும். அது கிடைக்கிறதில்ல, வருஷத்துக்கு 2-3 தான் கிடைக்கிது. அது டூப்ளிகேட்டு நம்ம விற்கிறதில்ல, ஆர்டர் கொடுத்தா தான் நம்ம வாங்கி தரோம். இதில் நல்லா அதிகமாக நமக்கு விற்பனை ஆகிறது பார்த்திங்கன்னா இது ஒரு முகத்திலேருந்து 14 முகம் வரைக்கும் இருக்கும். இதுக்கு பேர் சித்த மாலை. 1 to 14. இது 1 to 15 போடுறோம், 1 to 16 போடுறோம், 1 to 17, 1 to 18, அது விட்டிங்கன்னா 1 to 19, 1 to 21. இது அந்த முகத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சித்தத்தை தெளிய வைக்கும், உடல் நல்லா இருக்கும், ஆன்மீகத்துக்கு நல்லா இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு, குடும்ப எல்லா இதுக்கும் இது வந்து சரி பண்ணி கொடுக்கும். இது போட்டிங்கன்னா நிறையா மிராக்களே நடக்கும். இது அனுபவத்தில் தான் தெரியும். இது நிறைய பேர் போடலாம், இல்லை சும்மா பூஜையில் வச்சுருந்தாவே போடும். இது சார் இப்போ பொதுவாகவே ருத்ராட்சம்னு வரும்போது மக்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. சொல்லுங்க. நான் ருத்ராட்சம் அணியணும், இப்போ ஆண் எடுத்துக்கிட்டீங்கன்னா ருத்ராட்சம் அணியணும்னா சுத்தமா இருக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. மனசு தாங்க சுத்தமாக இருக்கணும். நீங்கள் மனசை சுத்தம் இல்லாமல் நீங்கள் குளிக்கலன்னு வச்சுங்க, மனசு ஆனால் சுத்தம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? தப்பு தான். கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா கணப்பு நாயனார் இருந்தார். அவர் வந்து ஒரு வேடன். அவர் அசைவம் படைச்சி தான் கும்பிடுவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தான் கணப்பு நாயனார்னு பேர் வச்சார். எப்பயுமே கடவுளுக்கு பார்த்திங்கன்னா அவர் மேலே இருக்கிற உண்மையான அன்பு தான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தகுதி தராதரம், ஒரு திருடனும் என்ன பண்ணுறான், கடவுளை தான் கும்பிட்றான். இன்றைக்கி போனால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஒரு டாக்டர் என்ன பண்ணுறான், நிறையா பேஷண்ட் வரணும்னு நினைக்கிறாங்க. நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னா எனக்கு நிறைய கஷ்டம் வரணும்னு நான் நினைக்கிறேன். தப்புக்கும் கடவுளை வேண்டுறோம், நல்லதுக்கும் கடவுளை வேண்டுறோம், உடல் நலத்துக்கும் அவர்கிட்ட தான் வேண்டுறோம். கடவுள் அதெல்லாம் பாரபட்சம் பார்க்கறது இல்லை. நம்ம சாப்பிட்ற உணவு முறைக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை. உணவுன்னு பார்த்தீங்கன்னா சைவம் அசைவம்ங்கிறது ரெண்டுமே இல்லை. அசைவம்னு பார்த்தீங்கன்னா உயிர் இல்லாத பொருள் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. நம்ம உயிரினம் பார்த்திங்கன்னா தாவரம் சாப்பிட்டனாலும் உயிர் இருக்குது. ஆனால் அசைவம்னு பார்த்திங்கன்னா சில பொருட்கள் சாப்பிட்றப்ப என்னன்னா ஜீரணம் சரியாக ஆகாது. அதனால் என்னென்னா நம்ம உடம்புடைய மனோநிலை மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி ஜீரணம் ஆகாதனால என்ன ஆகும்னா விஷமாகும். அதனால தான் சாப்பிட வேணாம்னு சொன்னாங்களே ஒழிய, நமக்கு உடம்புக்கு ஒத்து போகிறவங்க சாப்பிட்லாம், தப்பு இல்லை. ஆனால் அளவோடு தான் சாப்பிட்ணும். அதேமாதிரி சைவத்துலேயும் நமக்கு எது எது ஒத்து வரலையோ அதை சாப்பிடக்கூடாது. சில பேர்த்துக்கு தக்காளி ஒத்து வராது, சில பேர்த்துக்கு கத்திரிக்காய் ஒத்து வராது, ஒரு சில பேர்த்துக்கு அலர்ஜி இருக்கும். அந்த பொருளை தவிர்க்கணும். எதை நம்ம சாப்பிட்டோம்னாலும் ஈஸியாக நமக்கு ஜீரணமாகி நமக்கு மலஜலம் வந்து கிளியரான எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார். இப்போ வந்து பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா? ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் நாட்கள்ல கழட்டி வச்சிடணும் மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. அது வந்து பெரிய தப்பு. இது மாதவிடாயாகட்டும், நம்மளுடைய ஒரு இயற்கை உபாதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மலஜலம் கழிக்கிறது, இது எல்லாமே இயற்கையாக கொடுக்கப்பட்டது தான் எல்லாமே. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஏன்னா காஞ்சி பெரியவரே அதை பற்றி கிளியராக சொல்லியிருப்பார். 24 மணி நேரமும் போட சொல்கிறாரு. பெண்கள் கூட வந்து 24 மணி நேரமும் போட சொல்கிறாரு. ஏன்னா மாதவிடாய்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு இறந்த வீட்டுக்கு போடக்கூடாது தீட்டு, ஒரு இது பிரசவ இடத்துக்கு போடக்கூடாது தீட்டு. இது எல்லாமே மனசு தான் காரணம். மனசு தான் எல்லாத்தையுமே நம்மளா ஒன்று ஒன்றா எல்லாம் பண்ணிக்கிறோம். அதனால் அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன், தூங்குறப்பையும் போட்டுக்கிறோம், இப்போ குடும்பத்தில் இருக்கிறோம், எல்லாமே அது இயற்கை தான். ஆணும் பெண்ணும் இப்போ ஒன்று சேர்றாங்கன்னு வச்சுங்க, இயற்கையாக கொடுத்தது தான் எல்லாமே. ஈயிலிருந்து எறும்புலேருந்து இப்போ பெரிய யானை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்காம வர்றது என்னமா தானாகவே வரதான் எல்லாமே. கடவுளுக்கே அது இருக்கு, நமக்கும் இருக்கு. இல்ல, என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். ஆணும் பெண்ணுமான அந்த உடலுறவு கொள்ளும் போது இந்த ருத்ராட்சத்தை அவுத்து வச்சிடணுங்கிறாங்க. அது எப்படி சார்? எல்லாமே மனம் சார்ந்த விஷயம் தாங்க. இது தப்புன்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு தான்.
எதுவுமே தப்பு இல்லை. நீங்கள் இப்போ உடலில் போட்டு வச்சுட்டு இப்போ பெண்கள் இப்போ கழுத்தில் தாலி போட்டுக்கிறாங்க. கழுத்தில் தாலி போட்டுக்கிறாங்களா இல்லையா? அதில் என்ன போட்டிருக்கிறாங்க? லட்சுமி காசு போட்டிருக்கிறாங்களா? இப்போ லட்சுமி கடவுளா இல்லையா? அப்போ அந்த காசு போட்டு ஆணும் பெண்ணு ஒன்று சேர்றாங்களா? தாலி கழட்டியே வைக்கிறாங்க. அப்போ அது தப்பு இல்லைங்களா? அப்போ எல்லாமே நம்ம மனம்தான் எல்லாமே காரணம். அது தப்புனா தப்புன்னு நம்ம நினச்சிக்கிறோம், ரைட்டுனா ரைட்டுன்னு நினச்சிக்கிறோம். ஏன்னா பெண்கள் எப்பயுமே தாலி கழட்டி வைக்க மாட்டாங்க. குளிக்கிறப்பையும் சரி, குடும்பத்தில் ஒன்றா இருக்கிறவங்க சரி போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் கடவுள் தானே, ஏன் போட்டிருக்கணும்? கழட்டி வைக்க வேண்டியதானே. அதே மாதிரி தான் இதுவும். இது நீங்கள் தப்புன்னு நினச்சிங்கன்னா தப்பு தான், ரைட்டுன்னு நினச்சா ரைட்டு தான். பொதுவான ஒரு கருத்து இருக்கு சார். இப்ப ருத்ராட்சம் எடுத்துக்கிட்டா அது சிவனுடையது, இந்துக்கள் மட்டும்தான் போடணும், இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் போடக்கூடாதுங்கிற மாதிரி அதை பத்தின ஒரு புரிதல் சொல்லுங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது என்ன சொல்கிறாங்கன்னா, சிவனுடைய கண்ணீர்லேருந்து வந்தது ருத்ராட்ச மரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவன் ஒரு பெரிய யோகி, ஆதி யோகி. அவர் இமயமலை பக்கம் அங்கேயே தான், அந்த பக்கம் ஜபம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு அங்கே இருப்பார். அங்கே ருத்ராட்ச மரம் எடுத்து அவர் ருத்ராட்சத்தை எடுத்து பார்க்குறப்ப அதனுடைய வைப்ரேஷன் நல்லாயிருக்கு. அதனுடைய வைப்ரேஷன் நல்லா இருக்கனால என்ன பண்ணாரு, அவர் விருப்பப்பட்டு போட்டுக்கிட்டாரு. தியானத்துக்கு உதவிச்சு, எல்லாத்துக்குமே உதவிச்சு. அவருடைய சீடர்களுக்கெல்லாம் போட சொல்லி அட்வைஸ் பண்ணார். அதுதான் அப்படி தான் வந்துச்சே ஒழிய, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்கிறது தான். நான் ஒன்று சொல்கிறது, அவரு ஒன்று சொல்கிறது, இவரு ஒன்று சொல்கிறது ஒழிய, இது இயற்கையாக படைக்கப்பட்ட பொருள் தான். அது இயற்கையில் படைக்கப்பட்டது எல்லாமே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இது பாசிட்டிவ் நெகட்டிவ் இது மாதிரி இருக்கு இல்லைங்களா? இது பாசிட்டிவ் தான். ருத்ராட்சம் எப்பயுமே கெடுதல் பண்ணாது. இயற்கை இந்த பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து, இது ஒரு மின்காந்த ஆற்றலை இழுத்து நம்ம உடம்புக்கு பாஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு மாறுதல் கொடுக்கும். இப்போ நம்ம இதை போட்டுட்டு எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும்னு நினச்சி போட்டோம்னா நடக்காது. நம்ம சும்மா இருந்தாவே போதும், தானாகவே வேலை செய்யும். நம்ம மனசு ஏதாவது ஒன்று அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறப்ப என்ன வேணும், அதனுடைய சக்தி இதை தடுக்கும், நம்ம மனசு தடுக்கும். அதுதான் விஷயம்.